மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு தயாரிப்பாளரும் திமுகவின் மாநில வர்த்தக அணி துணை செயலாளருமான PT செல்வகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். ஜனநாயகன் படத்துக்காக தான் கரூர்ல அந்த ஒரு கூட்டமே நடந்ததுன்னு இப்போ சமீபத்துல வீடியோக்கள் எல்லாமே வெளியாகி பரபரப்பா பேசப்பட்டு வருது. அது அதுக்காக தான் நடந்ததா? இல்ல, அது கண்டிப்பா உண்மை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இப்ப நான் பார்த்தத சொல்லிடுவேன், ஆனா நான் பார்க்கல. ஆனால் உண்மைன்னு சொல்றாங்க. ஏன் இவ்வளவு தாமதம்? நியாயம் இருக்கு இல்லையா? தாமதத்துக்கு நீங்க காரணம் சொல்லுங்க. உன்னை நம்பி வந்த ரசிகர்களே, அது குறுகலான இடம், பிரச்சனைக்குரிய இடம், மக்கள் புழக்கம் சாயங்காலம் ஆயிட்டா, அதுவும் சனிக்கிழமை இவ்வளவு கூட்டம் வரும்னு எல்லாம் தெரியும். நீங்க எல்லாம் எல்லாரும் முட்டாள்களா, சின்ன தம்பி பிறவுகளா, எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போறாரு. எல்லாம் விஷயம் தெரிஞ்சவங்க தானே, அவ்வளவு படிச்சவங்க தானே இருக்கீங்க கூடல. நிர்மல்குமார்னு ஒருத்தர் இருக்காரு, படிச்சவர். இதெல்லாம் வியூகம் வகுப்புன்னு ஒருத்தர் பெரிய சம்பளம் கொடுத்து வச்சிருக்கீங்க. இதெல்லாம் இவங்களெல்லாம் எதுக்கு வச்சிருக்கீங்க? ஒரு இடத்துல இவ்வளவு கூட்டம் வந்தா அவங்களுக்கு தண்ணி வசதி செய்திருக்கா? டிக் பண்ணட்டாமா போன ஏபி. நாமெல்லாம் அங்க நானே கிட்டத்தட்ட ஒரு 100 மாநாடு நடத்திருப்பேன் விஜய் வச்சு. மாநாடுனா ஆடியோ ரிலீஸ், அதுக்கு திட்ட வெளியூர்கள் எல்லாம் வச்சிருக்கேன். ஆப்ஷன் A, B, C வச்சிருப்பேன். இந்த ஆப்ஷன் கேட்டா இதாகனா அடுத்த அதை கட் பண்ணிட்டு அடுத்த எந்த ஆப்ஷன் கொண்டு போகணும், இந்த ஆப்ஷன்ல அவர் வரக்கு பிரச்சனை இருந்தா அடுத்த ஆப்ஷன் எப்படி வைக்கணும். நானே அப்படி சிங்கிள் மேனர் பண்ணிருக்கேன் மேடம். இத்தனை பேர் இவ்வளவு அப்பமெல்லாம் பணம் செலவு பண்ண அவர் அப்பா தரமாட்டாரு. அவர் ரொம்ப சிக்கனவாதி. நம்மளே ஒரு ப்ரொடியூசர்கிட்ட அங்கங்க கொஞ்சம் காசை வாங்கி அவங்க காசுலேயே, அது ஒரு உதாரணத்துக்கு சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஒரு உதாரணத்துக்கு பெரிய தென் மாவட்டங்களில் ஒரு மாநாடு நடத்தணும், அவங்க அப்பாவுக்கு ஆசை இருக்கு, பணம் செலவு பண்ண மாட்டாங்க. அப்போ நான் போய் ஆஸ்கர் பிலிம்ஸ் ரவிச்சந்திரன் சார்கிட்ட போய் பேசுறேன். வேலாயுதம் படம் ஆடியோ ரிலீஸ் வருது சார், இந்த ஆடியோ ரிலீஸுக்கு நீங்க எவ்வளவு சார் பணம் தருவீங்க, எவ்வளவு செலவு பண்ணீங்க? ஒரு 2 ரூபா செலவு பண்ணி கேட்பேன் அப்படின்னா, நான் நம்ம PR கேட்கும்போது சொல்றாரு, சார் ஒரு 3 ரூபா கொடுங்க, ஒரு மாநாடு மாதிரி மக்களை கூப்பிட்டு மக்கள் மத்தியில வச்சிருவோம் சார், ரசிகர்கள் மத்தியில, தொண்டர்கள் மத்தியில வைப்போம் சார். அவர் ஓகேட்டார். அவங்க 3 லட்சம் ரூபாயில தான் ஒரு மாநாடு, மதுரை மாநாடு. நீங்க எப்பவும் கூகுள்ல பாருங்க, வேலாயுதம் ஆடியோ மதுரையில் நடத்திருப்போம். எப்படி பண்ற பாருங்க. அவர் ஓகேன்னா தான் உடனே அடுத்த நாளே காலையில போய் ஒரு CSC கிரவுண்ட், அந்த CSC நிர்வாகத்திட்ட போய் பேசி கிரவுண்ட் ஃப்ரீயா வாங்குறேன். அதுக்கு உள்ள கரண்ட் இது மட்டும் நான் கொடுத்துறேன் சார், அப்படி ஃப்ரீயா வாங்கிட்டு அந்த 10 நிமிஷத்துல அந்த லெட்டரை வச்சுட்டு அப்படியே போய் கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்து அங்க அனுமதி வாங்குறேன். அப்ப எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் வளர்த்து விட்டீங்க. இதுதான். நீங்க யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. இது இல்ல, நீ ஒரு ஆளை விட்டு அவர் மறுப்பு வேணாம் சொல்லுங்க. அப்போ இப்படி எல்லாம் நாங்க கஷ்டப்பட்டு பிறர் பணத்தை வச்சு, அவங்களையும் கஷ்டப்படுத்தல ப்ரொடியூசரை, அவங்க ஆடியோ ரிலீஸ் செலவு பண்றது ஒரு பெரிய மாநாடு மாதிரி காட்டி அங்க ஆடியோ ரிலீஸ் பண்றோம். ரசிகர்கள் எல்லாம் ஒண்ணு கூட்டி அவங்களெல்லாம் கரெக்டா வர வச்சு தண்ணி பாட்டு எல்லாம் கொடுத்து, அப்பவுமே அவ்வளவு நிர்வாகம் அவ்வளவு அழகா இருக்கும். சந்தோஷமா அந்த விழாவை நடத்தி நடிகை எல்லாம் வச்சு டான்ஸ் பண்ணி அவங்களுக்கு சந்தோஷமா அனுப்பி கூட்டம் பாருங்க. அப்பவும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் கூட்டம் இருந்தது. அதை பெருசா சொன்னாங்க. அப்போ நீங்க சாதுரியமாக உங்களுக்கு உங்க கஷ்ட காலங்கள்ல நியாயமா தர்மமா போராடி உங்க வளர்ச்சிக்கு, உங்களுடைய வளர்ச்சி ஆரோக்கியமா வளர்த்த எங்களெல்லாம் கேவலப்படுத்திட்டீங்க இல்லையா விஜய்? நாங்கெல்லாம் உங்களுக்கு அந்த காலத்துல, நீங்க கஷ்டப்படுற காலத்துல அவங்க அப்பா சொல்லுவாரு, அழுதுட்டு இருப்பாரு வீட்டுக்குள்ள, ரிவ்யூ எல்லாம் ரொம்ப மோசமா வரும், தகரடப்பா மூஞ்சி, அந்த மூஞ்சி, இந்த மூஞ்செல்லாம் வரும். அப்ப நான் பத்திரிகையாளர் தைரியமா கூட இருக்கிறேன், போய் அவங்க அழுதுட்டு கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்புறம் போய் அவரை சமாதானப்படுத்துவேன். பார்த்துக்கலாம் சார், எல்லாம் வாழ்க்கையில் 2ம் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். தோல்வி கண்டாதான் வெற்றி வரும், கஷ்டப்பட்டாதான் சந்தோஷத்தை அடைய முடியும். இதெல்லாம் நம்ம இதை ஒரு முந்துதலா எடுத்துட்டு நம்ம வருவோம், போராடுறோம். இப்படி நம்ம போய் சொல்லி அவர்கிட்ட ஆறுதலா சொல்லி அமைதியா சொல்லி இப்படிலாம் நம்ம நிறைய வழி இது பண்ணியிருக்கோம். நீங்க ஒன்றும் பொத்துட்டு வரலங்கிறதுக்காக சொல்றேன் இதெல்லாம். அதே மாதிரி அவங்க அப்பாட்ட போய் இவரு சொல்லுவார், என்ன எங்க அப்பா படம் எடுக்க விட்டுற போறாரு, தோல்வி அடைஞ்சவனா அவர் ஏதாவது என்ன விட்டுற போறாரு, போய் சொல்லுங்கண்ணா, அவர் ஏதோ என்ன படிக்க போச்சு, நீங்க சொல்லுங்கண்ணா, நம்ம எல்லாம் போக முடியுமாண்ணா இனி அப்படி அங்கேயும் சொல்லுவார். அப்ப 2 இடத்துக்கு நம்ம எப்படி வேலை பார்த்திருக்கோம். அவருக்கு பிரச்சனையை இவரு சொல்லுவாரு, இவருக்கு பிரச்சனையே அங்க சொல்லி இப்படி ஒரு நடுநிலையோட, நியாயத்தோட, தர்மத்தோட ஒரு 27 ஆண்டுகள் ஒரு குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது, கோவப்பட்டுறக்கூடாது, எல்லா சகுண்ட சச்சரவைகளும் அதை தாக்கி எடுத்து நீங்க வளர 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 எவ்வளவு சந்தோஷமா தானே கொண்டு வந்தோம். அப்ப திடீர்னு வந்த புதுசான ஜான் ஆரோக்கியசாமி அவங்களெல்லாம் நான் சொல்லல, ஜெகதீஷ் பழனிசாமின்னு ஒருத்தன், யார் அவனுக்கு என்ன வரலாறு, அவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வைக்கிறீங்க. அவங்க வந்து PRO அப்படின்னு சொல்றாங்க. அதுதான்மா PT செல்வகுமார் PRO பண்ணது ஒரு எல்லாருக்கிட்டையும் கேளுங்க, மார்க்கெட்ல கேளுங்க.
எவ்வளவு கஷ்டத்துல எவ்வளவு போராட்டத்துல நம்ம கொண்டு வந்தோம். நீங்க வளர்ந்து பழம் காய்ச்சிட்டு இருக்கும்போது உங்களை வளர்த்து மரமாக்கி அது வந்து பெரிய மரமாகி காயாகி கனியாகி நிற்கும்போது உள்ள வராங்க, இது இவ்வளவு வராங்க. ஓகே, இப்ப எது நியாயம்னு நீங்க ஒரு பத்திரிகை தர்மத்தோட சொல்லுங்களா? இப்ப நாங்கெல்லாம் அடிச்சு துரத்தப்படுறோம். சந்திரசேகர் என்ன கூட விட்டுருங்கம்மா, சந்திரசேகர் உங்க அப்பா இல்ல, அவர் துரத்தி அவரை மூலையில உட்கார வச்சாங்க பாத்துக்கீங்களா? அந்த மனுஷன் வந்து இன்னைக்கும் உழைக்க தயாரா இருக்காரு. 85 வயசு 82 வயசு தாண்டியாச்சு. அவரெல்லாம் தூக்கி உட்கார வச்சீங்க பாத்தீங்களா? அந்த கொடுமை உங்களை யாரையும் சும்மா விடாது. நான் சொல்றது விஜய் மட்டும் இல்ல, விஜய் கூட சுத்தி இருக்கவங்க அத்தனை பேருக்கும் சொல்றேன். ஒரு குடும்பத்தோட விளையாடிட்டீங்க அத்தனை வரும். ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு நடிகரோட விளையாடிட்டீங்க. ஏன்னா அவ்வளவு தவறுகள் நடக்குது. தாவேகாக்குள்ள கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து எவ்வளவு பிரச்சனைகள். ஒரு பொண்ணுல கூட்டிட்டு வராங்க சர்வசாதாரண பிளைட்டுக்கு. இது எல்லாமே எப்படி நம்ம கூட இருக்கவங்க மேல பழி போட முடியும்? விஜய் அவர்களுக்கு ஒரு இது வேணும் இல்லையா? என்ன நடக்குது? விஜய் தப்புதான் பண்றாரு. இப்ப விஜய் நம்ம உத்தம புத்திரர் ஹரிச்சந்திரன் அவர் நம்ம சொல்லலையே. விஜயும் அது குழந்தையே தானே இருக்காரு. நம்ம எதுக்கு சொல்றேன்னா கூட இருக்கவங்க கொஞ்சம் வழிகாட்டுதல் நல்லா பண்ணலாம் இல்லையா? இப்ப சந்திரசேகர் நல்லா தானே வழிகாட்டினாரு. நல்லபடியா அந்த டைம்ல ஏதோ உங்களுக்கு தப்பு நடக்கல. இப்ப நாங்க இருந்தோம் இல்லையா, ஏதாவது தவறுகள் நடந்ததா? இப்படி தப்பா இல்ல அந்த சமயத்துல அவர் அரசியல்ல காலடி எடுத்து வைக்கல இல்லையா? இல்ல அரசியல விட்டுருங்கம்மா. இப்படி குடும்ப விவகாரங்கள், சண்டை சச்சரவுகள், கூட இருந்தவங்களை துரத்துறது இதெல்லாம் நடந்துதானே கேக்குறேன். நடக்கல இல்லையா? ஆமா. அப்போ அந்த சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஒரு நல்ல வைப்ரேஷன் உள்ளவங்க இருக்கணும் பாங்க. நல்ல எண்ணங்களும் சிந்தனையும் நல்ல அறிவாற்றலும் நேர்மையும் உழைப்பும் உள்ளவர்கள் எல்லாம் கூட வச்சுக்கிட்டாதான் நீ ஒரு தலைவனாக வெற்றி பெற முடியும். தரித்திரம் பிடிச்சவனையும் அவனை இப்படி போடலாம், இவன் இப்படி போடலாம், இவனை எப்படி இழுக்கலாம், பின்னால இருந்து எவனை குத்தலாம், இப்படி ஒரு துரோக கும்பல கூட வச்சிருந்தா, ஆளாளுக்கு ஒரு துரோகம் பண்ணக்கூடியவன கூட இருந்தா நீங்க எப்படி ஒரு தலைவர் வெற்றி பெற முடியும்? எந்த விஷயமா சக்சஸா நடக்குதா? காரணம் வந்து சுத்தி இருப்பவர்கள் சரியானவர்கள் இல்லை. யார்கிட்ட எப்படி ஏமாத்தலாம்? ஒரு சீட்டு, உனக்கு இவ்வளவு சீட்டு வாங்கிட்டு இவ்வளவு தா, எனக்கு இவ்வளவு தா, உனக்கு அவ்வளவு கொடு, எவ்வளவு இவரை வச்சு என்ன கொஞ்ச நாளையில எவ்வளவு கொடுக்க முடியுமோ புடுங்கக்கூடியவங்க அவ்வளவும் சுத்தி இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றாங்க, அது ஒருத்தனா தான் பவர் இருக்கு, அவருக்கு கொண்டு பணத்தை கொடுங்க. இங்க ஒருத்தவங்க புஷியானதை பிடிங்க, பாண்டிச்சேரிக்கு போனாலும் பரவாயில்ல, அங்க போய் காவலுக்கு இருக்காங்க. புஷியானது வீட்டுல போய் தமிழ்நாட்டு அரசியலுக்கு பாண்டிச்சேரியில போய் இருக்காங்க. இந்த கொடுமை எங்க போய் சொல்றது? அவர் வீட்டுல போய் வண்டி எல்லாம் எடுத்துட்டு காவலுக்கு இருக்காங்களாம். வேட்பாளரோ எதுக்கோ உங்களுக்கு பொறுப்பு தரக்கு எதுக்கு காசு கொடுத்துட்டு, அதுலயும் பொறுப்பு கொடுக்காம பணத்தெல்லாம் நிறைய பேர் ஏமாத்திட்டாங்கன்னு அதெல்லாம் நிறைய வீடியோ நீங்க சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா எல்லாரும் நம்ம சொல்லல, அவங்க சொல்றதை வச்சுதான் நான் சொல்றேன், கேள்விப்படுறது. இப்பவும் விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் கிட்டத்தட்ட 50% பேர் என்கிட்ட பேசுவாங்க. 50 நாங்க இருந்துதானே விழாக்கள் நடத்துறது, எல்லாம் அந்த ரசிகர் மன்றத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் இப்பவுமே என்கிட்ட பேசுவாங்க. அது எனக்கு குடும்பமாய் தான் நான் நினைக்கிறேன். எல்லாரும் நீங்க என்ன ஒதுக்குனாலும் அதுவும் உங்க கூட இருந்தவங்க எல்லாம் என்னுடைய குடும்பம் தான். அவங்க என்கிட்ட பேசதான் செய்யறாங்க. அண்ணே கூட புருஷக்காரன் ஆட்டோ வித்து விட்டாரு ஒருத்தர், இப்ப நான் ஆட்டோ விற்கல, 3 மாநாட்டுக்கு போனாரு. மாநாட்டுக்கு போனவர் கந்து வெட்டிக்கு வாங்கிட்டு கடன் வாங்கிட்டு போனாரு. கடனும் கட்ட முடியாம ஆட்டோ தூக்கிட்டு போயிட்டான். ஆளை காணல, எங்க இருக்குன்னு தெரியல, கண்ணீர் விட்டு அந்த பொண்ணு இது கொடுக்குது பேட்டி. இதெல்லாம் விஜய்க்கு தெரியவே செய்யாது இல்லையா? தெரிஞ்சாலும் தெரியாம இதாம தான் இருப்பாரு. கூட இந்த வேலை பார்த்தாங்க. இப்ப ஒரு பையன் நெஞ்சில மீச்சார், இப்ப ஒருத்தர் பேட்டி கொடுத்தாங்க, ஆபரேஷன் பண்ணி போட்டுருக்கு, ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ணல, கல்யாணத்துக்கு போனேன் 2000 ரூபாய் கொடுத்தாரு. இப்ப ஒரு பேட்டியை பார்த்துருப்பீங்க. நிஜம் இதுதானே? யாராவது போய் சொல்லுவாங்க. விஜய் அவனே பயப்பட்டு சொல்றான், சார் எனக்கு மிரட்டல் வருது, கொலை மிரட்டல் வருது எல்லாம் சொல்றான். தயவு செய்து ஒரு ஏழைகளோ ஒரு இதே மாதிரி தொழிலாளிகளுக்கு ஒரு பிரச்சனை வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி பெரிய இடத்துல இருந்து ஒரு நடிகர்கள் உச்சத்துல இருக்கவங்க எல்லாம் ஏதாவது இப்படி துரோகம் பண்ணும்போது அந்த ஏழைகள் பக்கம் இருக்க, நாளைக்கு நீயும் ஒரு ஏழை தான், ஒரு ரசிகனும் தொண்டனும் ஏழை தான், உனக்கும் இதே இது நடக்கும். இந்த அசிங்கமும் கேவலமும் உனக்கும் வரும். அப்போ உனையும் இதே தான் கேவலப்படுத்துவாங்க. நீ தயவு செய்து, ஏன்னா அவங்க வந்து பொய் சொல்ல மாட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு அசிஸ்டண்டா இருக்கும், கொடை பிடிக்கிறோம் பொய் சொல்லுவானா? ஒரு ரவிராஜா பொய் சொல்லுவானா? இப்ப நான் எதுக்கு பொய் சொல்லணும்? எனக்கு என்ன வேண்டி கிடையாது? பொய் எதுவுமே கட்டுக்கதையோ பொய் கிடையாது. திமுகவுல இணைஞ்சிட்டீங்களே, அதனால விஜய் மேல அவதூறு பரப்பணும் அப்படின்னு. அவதூறு பரப்பணும் இருக்குல்லப்பா, அது நீங்க கேட்க கேள்வி கரெக்ட் தான். அவதூறு பரப்புவீங்களா, நிறைய பேர் பணம் எல்லாம் வாங்கிட்டீங்களான்னு கேட்க எனக்கு எந்த அஜெண்டாவும் கிடையாது. எனக்கு நான் கலப்பை மக்கள் இயக்கமா மூலமாக கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும் ஒரு 40 பள்ளிக்கூடங்களை கட்டி திறந்திருக்கேன். கலையரங்கங்கள், வகுப்பறைகள் எல்லாம் கட்டி திறந்திருக்கேன். அது உண்மையா என்னன்னு போய் செக் பண்ணுங்க. குமரி மாவட்டத்துல கன்னியாகுமரியில செய்திருக்கேன். நிறைய நற்காரியங்கள் செய்திருக்கேன், நிறைய பேர் படிக்க வச்சுட்டு இருக்கிறேன். நீ உச்சத்துல இருக்கவங்க நீங்க செய்யறதோட நான் அதிகம் செய்துட்டு இருக்கேன். நான் ஒரு நடிகன் கிடையாது. அதான் கடவுள்கிட்ட வேண்டி அடுத்த பிறவில ஒரு நடிகனாகவும் நடிகாவும் என்ன கடவுள் எப்படியா கடவுளை படைச்சிரு அப்படின்ட்டு. ஏன்னா உழைக்காம புகழ் வந்துடும் இல்லையா? இப்ப உழைச்சாலும் புகழ் வரல. இவ்வளவு ஸ்கூலு காலேஜ் கட்டி கொடுத்த அப்புறம் புகழ் விஜய் கூட அந்த புகழ் வருதா? ஆனா அதே குமரி மாவட்டத்துக்கு ஒரு கக்கூஸ் கட்டி கொடுத்துருப்பாரா விஜய்?
ஆனா உங்கள் விஜய் எங்கள் விஜய் தாய் மாமா அது இதுன்னு நீங்க டான்ஸ் ஆடிட்டு தெரியுங்க. ஏதாவது செய்திருப்பாரா? அதை பத்தி எவனா யோசிக்கிறானா? யோசிக்க மாட்டான். அதனாலதான் நாங்க அடுத்த பிறவிலே கடவுளே எப்படியாவது ஒரு நடிகனோ ஒரு நடிகோ ஏதாவது. ஏன்னா அந்த உலகம் அப்படி இருக்கு, கலியுகம். நல்லதெல்லாம் கெட்டதா தெரியும்பாங்க, கெட்டதெல்லாம் நல்லதா தெரியும்பாங்க. அதுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நான் சொல்றேன். நீங்க தயவு செய்து யாராவது இப்ப வெளியே வந்து அந்த பையனுக்கு அவ்வளவு மறுக்கல, அவ்வளவு கமெண்ட், இவ்வளவு நாளா எங்க போன ஏடாட்டே வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு ஓனரை பத்தி ஏதாவது சொல்லுவானா அவர் தப்பா பண்றாருன்னு? அவன் வெளியே துரத்துற பிறகு அவங்க கஷ்டப்படுறான், அவனுக்கு நீ எதுவுமே பண்ணல, அப்ப சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? அவனுக்கு இன்னொருத்த வேலையும் இருக்கும்போது சொல்ல முடியாது. அப்ப இதெல்லாம் கூட புரிஞ்சுக்கலாம்னா இல்ல இப்படி எதுவுமே செய்யாம நான் வந்து தனித்துதான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ தனியா களமிறங்கி இருக்காரு இல்லையா, இது எப்படி பாக்குறீங்க? தனியா களமிறங்கினோன்னா அவர் தனித்து விடப்பட்டிருக்கிறாரு. அவருடைய யோக்கியதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே தெரியுது இல்லையா? ஐயோ இவருதான், ஐயோ இவ்வா நீயா அப்படின்னு ஒண்ணு வரும் இல்லையா? இந்த வடிவேலு சில படங்களா ஆயிட்டான், நான் ரவுடி தான், நான் அப்படிதான், நான் என்ன நிஜமாவே ரவுடி தான், என்ன ஏத்துக்கு ஏன்லாம் வெள்ளு கட்டாம யாரும் இல்லையா? அதே மாதிரி இவர் பெரிய ஆளு நினைச்சு ஒரு பிம்பத்தை உருவாக்கி ஒரு கூட்டம் வந்து என்ன இல்லாம பண்ணி பார்த்தாங்க. அவருக்கு எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து விடுவார்கள், அவருக்கு வந்து எல்லா தலைவர்களும் பேசிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு வாரத்துல அத்தனை கட்சியும், தேசிய கட்சிகள் ஒரு பக்கம் பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க, அவங்க பேசுறாங்க, இப்படி ஒரு போலி பிம்பத்தை உருவாக்குறாங்க. உருவாக்குனதே அப்போ ஓபிஎஸ் அவர்கள், அவருமே திமுகவுல தான் இருக்கிறாரு. அதாவது இபிஎஸ் அவர்கள் வந்து விஜய் வீட்டு கதவை தட்டினாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. யாருக்கு என்னைக்கு அவர் தட்டினாரு? அது பன்னீர்செல்வம் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு. மேடம் ஒரு நடிகர் இருக்கிறனால ஆளாளுக்கு ஏதாவது சொல்லுவாங்க, அதான் நான் சொல்றேன் இல்லையா? அவரை தட்டினாரு, இவர் வந்து பேசினாரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஜனநாயகன் பட ஆடியோ எங்க நடத்தினாங்க? மலேசியாவில். அதுல ஒரு நியூஸ் அடிக்கடி வந்துட்டு இருந்து பாத்தீங்களா? தனது நண்பனுக்காக அஜித் போய் கலந்துக்கிட்டாரு அந்த ஆடியோ ரிலீஸ். கடைசி வரை நீங்க யாரா பத்திரிகைக்காரங்க இதை யார்கிட்ட கேள்வியே கேட்டீங்களா? எங்க அஜித்தை காணுமே. அஜித் வரல இல்லையா? அப்ப ஏன் போய் நியூஸ போட்டீங்கன்னு கேட்கணுமா கேட்க மாட்டாமா? நீ ஒரு உச்சத்துல இருக்கவன், ஒரு மாற்றத்தை உருவாக்கணுங்கிறக்கா பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்ற. இந்த பொய் இப்பவுமே இவ்வளவு பொய் சொல்லி நீங்க பண்ணீங்களா? நீங்க ஒரு அதிகாரம் எல்லாம் வந்தா என்ன செய்வீங்க நீங்க? ஒரு அதுவும் அஜித் மாதிரி ஒரு நடிகர், அவருக்கு பாவம் எதுவும் கண்டுக்கல, எதுக்கு அவருக்கு சோசியல் மீடியாவில் ஆட்கள் இருக்கா இல்லையா இதெல்லாம் கவனிக்கிறாரா என்னன்னு தெரியல. இப்ப எனக்கே கோவம் வருது இல்ல. ஒரு அஜித் பொதுவா அவர் படத்துக்கே போக மாட்டாரு, ஆனால் தனது நண்பனுக்காக வருகிறார். அப்போ அஜித் ரசிகர்கள் அவருக்கு பின் தொடர்ந்து வாருங்கள், அஜித் ரசிகர்கள் எல்லாம் விஜய்க்கு ஆதரவு, இப்படி எல்லாம் எதுக்கு உருவாக்குறீங்கன்னு கேக்குறேன். ஆனா ரியாலிட்டில எந்த சக நடிகர்களோட தொண்டர்களுமே இவங்க பக்கம் இல்ல அப்படிங்கிறது தான் தெரியும். என்ன மேடம் உண்மை அதானே மேடம்? இப்ப ரஜினி ரசிகர்கள் இல்ல, இப்ப அஜித் ரசிகர்கள் எவ்வளவு கோபத்துல இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா நீங்க அவரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவரு முதல் மாநாட்டு விக்கிரவாண்டி மாநாட்டு இருக்கு இல்லையா, அப்ப வந்து அஜித் வராரு, ஷாலினி குத்து விளக்கத்தை போறாங்க, சூர்யா வந்து ஜோதிகாலோட பிறப்பிட்டாரு, சிவகார்த்திகேயன் கலந்துக்கிடுறாரு. எப்படி எல்லாம் ஏமாத்துறான்னு பாருங்கன்றேன். ஏமாத்து அரசியல் பண்ணக்கூடாது மேடம். உங்க சோசியல் மீடியா இருக்கு, யார் வேணாலும் வச்சு ஒரு டேக் போடலாம், இது போடலாம், ஒரு ஷார்ட் போடலாம், ஷார்ட்ஸ் போடலாம், அப்படி இப்படிலாம் பண்ணி அதெல்லாம் பண்ணலாம். அப்படி ஏமாத்தி பண்ணி ஒரு அரசியல் அதுக்கு பேரு. ஒரு இடத்துல பண்ணலாம், 2 இடத்துல பண்ண பல இதை பாருங்க, நீங்க அவ்வளவு பொய்யான தகவலா தான் இருக்கும். இப்ப கூட பொய்யான தகவல் தானே. இப்ப இந்த ஆளுவருக்கு என்ன சொல்லியிருக்கேன் உண்மையா? எங்களுக்கு 2.5 வருஷம் சிஎம் பதவி தந்தாங்க, 90 சீட்டு தந்தாங்க, மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு, நாங்க ஆனா சேரல, நாங்க தன்னந்தனியா தனித்து, எங்க தன்மானம் முக்கியம், எங்களுக்கு அது முக்கியம், நாங்க பாஜகவுக்கு அடி பண்ண மாட்டோம், திமுக வேணா அடி பண்ணிட்டோம், நாங்க பண்ண மாட்டோம், இவ்வளவு வேகத்தோட சொல்லியிருக்காங்களே, இது உண்மையா? அப்ப பாஜக இந்த ஒரு அழுத்தமுமே பேச்சுவார்த்தை எதுவுமே கொடுக்கலன்னு சொல்றீங்களா? கொடுக்கல. சிபிஐ மூலமா விசாரணை, இந்த விசாரணை நடக்குது, அவருக்கு கேஸுக்கு தானே விசாரணை நடக்குது, அதுக்கு பாஜகவுக்கு என்ன தொடர்பு? அதோட பாஜகவோட கைக்குள்ளதான் சிபிஐன்னு சொன்னதே விஜய் தானே. விஜய் சொல்லட்டும் மேடம், ஆனால் சிபிஐங்கிறது ஒரு தனி செக்டர், பாஜகவுக்கு அதுக்கு என்ன தொடர்பு? நீ செய்த தவறுக்கு 41 பேர் இறந்ததுக்கு விசாரணை நடக்குது, அதானே? அதுக்கு பாஜகவுக்கு என்ன தொடர்பு? இப்படி ஒரு நரேட்டிவ கிரியேட் பண்ணி விடுறது நீங்களே கிரியேட் பண்றீங்க. எது ஒரு கொலை பண்ணா அந்த கொலைக்கு வந்து அந்த குற்றத்தை நிரூபிக்க நீதிமன்றத்துக்கு போறாங்களா இல்லையா? அதே மாதிரிதான் இப்ப போயிட்டு இருக்காங்க. நீங்க தானே கேட்டீங்க சிபிஐ விசாரணை வேணும், நீங்க தானே சொன்னீங்க, இப்ப நீங்க தானே போயிட்டு இருக்கீங்க. நீதி வெல்லும் தர்மம் வெல்லும் நீங்க தானே சொல்லி, தர்ம யுத்தம் எல்லாம் நீங்க தானே சொல்றீங்க. அத்தனையும் ஒரு அதான் நடிப்பு போலி. இந்த மகா நடிகர்னு ஒரு படம் இருக்கு, அதை பாத்தீங்களா தெரியும். அந்த மாதிரி நடிகர் திலகங்கள் அவ்வளவு ஒன்னா சேர்ந்து இருக்காங்க இந்த கூட்டத்துக்குள்ள. இந்த தீய சக்திகளிலிருந்து விஜய் விடுதலை பெறணுமா, இல்ல தொண்டர்கள் விடுதலை பெறணுமா, இல்ல தமிழ்நாட்டு மக்கள் விடுதலை பெறணுமான்னு தான் நான் இப்ப வேண்டிக்கிட்டு இருக்கேன். தீய சக்திங்கிறதுக்கு இப்போ இன்னைக்கு இருக்க என்னுடைய இதை பொறுத்தவரை விஜய் தான். விஜய் சுத்தி இருக்கவங்க தான் தீய சக்திகள்.
அவர் சம்மந்தம் இல்லாம திமுக தீய சக்திங்கிறாரு. அவர் 5 வருடமும் அழகா ஆட்சி பண்ணிட்டு யாரையாவது எதையாவது சொல்றாரா? யாருக்கு ஒரு ஒரு பிரச்சனைலாம் போய் நிற்கிறாரு பாருங்க. ஒரு ராமதாஸ் உடம்பு சரியில்லைன்னா அவர் எதிர் அணியில இருந்தாலும் அவருக்கு போய் விசாரிக்கிறாரு. எச் ராஜா அவ்வளவு பெரிய டேஞ்சரஸ் ஃபெல்லோ அப்படின்னு சொன்ன பிறகும் பல விமர்சனம் பண்ற பிறகு ராஜாவுக்கு போய் நலம் விசாரிக்க போறாரு. விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாத போது பல முறை போய் பார்க்க போயிருக்காரு. அவருடைய இறப்ப மிக அரசு மரியாதை கொடுத்து அவ்வளவு மரியாதையோட நடத்தி காட்டுறாரு. உதயநிதி அங்க போய் இருக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு சரோஜா தேவி அவங்களுடைய இறப்புன்னு அங்க போய் இருக்கிறாரு. யாருக்கு என்ன செய்யணுமோ அவங்களுக்கு எல்லாம் கரெக்டா அவ்வளவு இது கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு சிட்டின்னு அவ்வளவு கவனம் செலுத்துறாரு. ஒரு பல்நோக்கு மருத்துவமனை கலைஞர் பேர்ல இப்ப பண்ணிருக்காங்க கிண்டில. ஒவ்வொரு விஷயங்களையும் பாத்தீங்கன்னா அவங்க செயல் திட்டங்கள் பெண்கள் இன்னைக்கு அவ்வளவு முன்னிலை வந்திருக்கிறாங்களா? படிப்பு, கல்வி எல்லாத்துலயும் ஒரு புள்ளி உரம் சொல்லுது. அவங்களுக்கு அந்த நான் முதல்வன் திட்டம் இருக்கு இல்லையா, புதுமை பெண் திட்டம். இதுல எல்லாம் இது மூலமாக அவங்களுக்கு ஒரு வீட்டுல வறுமையில இருக்க அப்பா ஒரு குடிகாரரா இருப்பாரு, இல்ல அப்பா வேலை பார்க்க முடியாதவர் இருப்பாரு. அவங்க வறுமையில இருக்கிற ஒரு கிராமத்துல இருக்க பெண்களுக்கு அது பெரிய விஷயம் தானே. இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 லட்சமோ 30 லட்சமோ மடிக்கணினி கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் இது லேப்டாப் கொடுத்துருக்காரு. நீங்க நினைச்சு பாருங்க, அந்த அவங்க கனவுகளோட காண முடியுமா, வாங்க முடியுமா? அந்த பிள்ளை ஏழை பெண்கள் வாங்க முடியுமா? ஆனா ஏழை பெண்கள் வீட்டுக்கு அவங்களும் டெக்னாலஜி தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களுக்கும் தொலைநோக்கு சிந்தனை வரணும், அவங்களும் படிச்சு முன்னுக்கு வரணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா? நீங்க இதைத்தான் பார்க்கணும். ஆகவே அவர் இவ்வளவு செய்துகிட்டு இருக்கிறவர் இந்த மக்களால் ஓட்டு 6 கோடி மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்றவர். அவரை நீங்க அவ்வளவு எள்ளி நகையிடுறீங்க, கிண்டல் பண்றீங்க. இவர் தீய சக்திங்கிறாரு. அவரு ஒரு வார்த்தை சொன்னார் இப்பதான், ஆதவர்ஜனா, ஒரு ரொம்ப மோசமான வார்த்தை. அது எல்லாரும் இது பண்ணாங்க. அதாவது நீங்க விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்னு நீங்க பார்க்கணும். அதுக்குதான் நீங்க இந்த எலெக்ஷன் மர்மமான எலெக்ஷனா இருக்கும், புதிரான எலெக்ஷனாக இருக்கும். அடி வாங்குவாங்க பாருங்க, துரத்தி அடிப்பாங்க பாருங்க. ஏன்னா மக்களை நான் போயிட்டு வந்தேன்னு சொல்ல, இந்த ஏழை மாணவிகள், ஏழை பெண்கள், நடமாடு மருத்துவமனைகள் கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்சு 495 நடமாடு மருத்துவமனைகளை அதிகமா இருக்கிறது தமிழ்நாட்டுல தான். இந்தியாவிலேயே அதிக நடமாடு மருத்துவமனைகள். இந்த இது இருக்கு இல்லையா, இந்த வண்டிகள் மூலமா வீடு தேடி மருத்துவம், அந்த முதியவர்களுக்கு வீடு தேடி மருத்துவம், எல்லாமே நல்ல சிஸ்டமா பாக்குறாங்க. எல்லாமே மீட்டிங் ரொம்ப கண்ணு கருத்துமா இருக்காரு மேடம். இதெல்லாம் அவர் எடுத்து உடனே ஊழல் ஆச்சு, அந்த ஆச்சு, இந்த ஆச்சு பொத்தாம் பொதுவா சொல்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதனால செயல்படுத்துறாரு. அது பெண்களுக்கு போய் சேர்ந்து இருக்கு. நான் பணம் வாங்கினேங்கிறாங்க. பெண்களுக்கு மட்டும் இல்ல, மக்களுக்கும் போய் சேருது. நான் பணம் வாங்கினாங்க, என் பொண்ணுக்கு இது லேப்டாப் கிடைச்சிருக்கு, அவ அதுல இருந்து நல்லா படிக்கிறா, அவளுக்கு அந்த வருமானம், அந்த காலேஜ் படிக்கிற பிள்ளைக்கு அந்த உதவித்தொகை வருது, அவ சந்தோஷமா இருக்கிறா, அவளுக்கு ஒரு துணிவி எடுக்க முடியுது, பஸ் கட்டணம் இல்லாம பஸ்ல போக முடியுது. அப்ப அந்த ஏழை மக்கள் வளரணும். எந்த ஒரு நாடும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுப்பாங்க. பணக்காரர் மட்டுமே உயர்ந்துகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பணக்கார வர்க்கத்துக்கு ஈக்குவலா ஏழை மக்களும் உயர்த்தக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வரணும்பாங்க. அதுக்கு அவரு ரொம்ப கடினமாக உழைத்து ரொம்ப திட்டம் போட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதனாலதான் அவர் பெண்கள் மத்தியில எம்ஜிஆருக்கு பிறகு அதிக அளவுல போய் பெண்கள் மத்தியில போய் மகராசன் சொல்ற அளவுக்கு போயிருக்காரு. திட்டுறது வேணா அரசியல்வாதிகள் திட்டலாம், அவரை பிடிக்காதவங்க திட்டலாம். ஆனால் அவர் செய்த திட்டங்களும் செயல்களும் மக்கள் மத்தியில போயிடுச்சு. அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதற்கு தேர்தல் விடை சொல்லும், பதில் சொல்லும். விஜய பத்தி விமர்சனம் வச்சாலே அடுத்து இவங்க எம்எல்ஏ ஆக போறாங்க திமுகல அப்படிங்கிற பேச்சு பரவலா இருக்க போகுது. இப்போ நீங்களுமே திமுகவுல நேர்காணல் போயிட்டு இருக்கு. கன்னியாகுமரி தொகுதியில வேட்பாளரா நேர்காணல் செஞ்சிருக்கீங்களா? என்ன நிலை? இல்ல, கன்னியாகுமரி தொகுதியில நான் ஒரு மன ரீதியா எனக்கு இந்த மக்களுக்கு, நிறைய ஏழை மக்களுக்கு நல்லது செய்யணும். அதான் நான் பிறந்து வளர்ந்தது கன்னியாகுமரி மாவட்டம். என் கன்னியாகுமரி பகுதியில அதுவும் எல்லா இடத்துக்கும் செய்ய முடியாது. நான் தனிநபர் தனியாக உழைக்கிற உழைப்புல அந்த மக்களுக்கு கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி தான். நிறைய அரசு பள்ளிகளுக்கெல்லாம், ஏழை எளிய மக்கள் படிக்கிற பள்ளிகளுக்கெல்லாம் கலையரங்கங்கள், வகுப்பறைகள், விளையாட்டு திடல், அது இல்லாம ஏழை விவசாயிகளுக்கு நல்ல ஆறுகளை சுத்தப்படுத்துது, குளங்கள் 30 குளங்களை தூர்வாரி கொடுத்துருக்கேன். இப்படி பல விஷயங்கள். பெண்கள் எல்லாம் வச்சு சமத்துவ பொங்கல், கின்னஸ் ரெக்கார்டுக்கு, பெண்களுக்கு நிறைய சுய தொழிலுக்காக நிறைய தையல் மிஷின்கள், கம்ப்யூட்டர்கள் இப்படிலாம் வாங்கி கொடுத்துருங்க. அதே மாதிரி மாணவ மாணவிகளுக்கு முதன்மை மதிப்பெண் பண்ற பெண்களுக்கெல்லாம் ஸ்மார்ட் போனு, இப்படி நிறைய திட்டங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன் என் சுய உழைப்புல சொந்தமா. கலப்பை மக்களுக்கும் அப்படி ஒரு 7-8 ஆண்டுகளாக
மிக சிறந்த அளவில் அங்க பல விருதுகள் வாங்கியிருக்கேன். ஏன் நமது கல்வி அமைச்சர் அவர்களே எனக்கு சிறந்த கல்வி சேவையாளர் விருது கொடுத்தாங்க. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் சபாநாயகர் அவர்களும் சேர்ந்து எனக்கு ஒரு விருது கொடுத்தாங்க. இப்படி அந்த திட்டங்கள் வேலைகள் நிறைய செய்துகிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல தான் எனக்கு நான் தனியா நின்று அதுக்காக கலப்பைனா மக்களுக்கு என்னன்னு தெரியும். நான் நின்று தனியா நின்று ஓட்டு வாங்க முடியாது. கலப்பை அப்படிங்கிற வேர்டே கன்னியாகுமரியில தான் அதிகமா பயன்படுத்தப்படும். இங்க சென்னையில எல்லாம் தெரியுமா அப்படிங்கறதே ஒரு சந்தேகம். அது அங்க கலப்பைன்னு ஒரு பேர் உண்டு. நாஞ்சல் நாடு கலப்பைன்னு சொல்லுவாங்க. நான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை எனக்கு கலப்பைங்கிறது விவசாய சின்னம் ஒண்ணு சொன்னனால எனக்கு கலப்பைன்னு இந்த பேர் வச்சேன். ஆனா இவ்வளவு நல்லது செய்துட்டு ஒரு எலெக்ஷன் வரும்போது ரெட்டை இலையா இல்ல உதயசூரியனா இல்ல தாமரையா இல்ல கையா இப்படிதான் நிக்குது. இந்த இடத்துல இருந்து இன்னும் அந்த மக்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியல. அப்ப நான் தனியா நின்று கலப்பையில நின்றுட்டு எனக்கு ஒரு கத்திரிக்கோலோ இல்ல எனக்கு ஒரு சுத்தியலோ எதையோ ஒரு சின்னத்தை தந்தா நான் எனக்கு ஒரு வெற்றிக்கு நான் போராட முடியாது. அப்ப எனக்கும் ஒரு அதிகாரம் வேணும். மனுஷன் தானே, ஒரு அதிகாரம் இருந்தால் எல்லாரும் இன்னும் நிறைய செய்யலாம், மக்களுக்கு நல்லது செய்யலாம் அப்படின்னு எல்லாரும் என்ன ஆசையை தூண்டினாங்க. அது மட்டும் இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் முதல் அந்த மாவட்டத்துல உள்ளவங்க எல்லாம் நீங்க வாங்க, அதே மாதிரி அதிமுக வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அதிமுகவில் வாங்கன்னு கூப்பிட்டுட்டு ஆனா அதை அங்க உள்ள சேர்க்கறதுக்கு அங்க இருக்க அந்த மாவட்ட செயலாளருக்கு மனம் கிடையாது. ஏன்னா அந்த மாவட்ட செயலாளரே எலெக்ஷன்ல போட்டி போடுறதுக்கு அவர் தயாரா இருக்கும்போது என்ன எப்படி விடுவாரு? அதுக்கு அந்த விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போதுதான் இவங்க எனக்கு நல்லா தெரிஞ்சு இங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல கொஞ்சம் புத்திசாலிகள் பயோடேட்டா எல்லாம் எடுத்து அவங்க உளவுத்துறை மூலமா எல்லாம் சேகரிச்சுட்டு கேப்பபிள் பர்சன் சொன்ன உடனே தான் நம்ம அவங்க அமைச்சர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து முதலமைச்சர் முன்னிலையில் நான் அந்த திமுகவில் சேர்த்தேன். என்னுடைய சர்வீஸ் இருக்கு இல்லையா, ஏதாவது அவரை திட்டுறக்கோ இல்ல அதுக்காக இல்ல, நானும் இந்த மக்களுக்காக தான் உழைச்சிருக்கேன், மக்களுக்காக தான் சர்வீஸ் பண்ணிருக்கேன். என்னுடைய சர்வீஸ் உண்மையிலே உண்மையானதாக இருந்தால் மற்றவர்களோட நான் சிறப்பாக சேவை செய்திருக்கிறேன் என்றால் அவங்க எனக்கு சீட்டு தரட்டும். அப்படி தராவிட்டாலும் யாருக்கு அவங்க சீட்டு கொடுக்க தலைமை யாருக்கு சீட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்காக நான் கடினமாக உழைப்பேன். தலைமைக்கு நான் கட்டுப்பட்டவன். முதலமைச்சர் அவர்களுடைய அந்த சர்வீஸை நான் இப்ப கண் கூட பார்த்துட்டு இருக்கனால அவருக்கு நான் நெருக்கடி கொடுக்க மாட்டேன். அவர் என்ன சொல்லுகிறாரோ கண்டிப்பாக தந்தால் மிக சிறப்பான, அதாவது அந்த கன்னியாகுமரி தொகுதியை இந்தியாவின் முதன்மை தொகுதியாக மாற்றி கட்ட அத்தனை திட்டங்கள் வைத்திருக்கிறேன். தராவிட்டாலும் நான் அதுக்காக வருத்தப்பட மாட்டேன். உழைப்பு தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். உழைச்சிட்டே தான் இருப்பேன். நான் என் சொந்தமாக செய்யறேன்னு செய்வேன், கட்சி தரும் பணிகளையும் செய்வேன். எல்லாமே இந்த மக்களுக்காக, என் வாழ்க்கையை மக்களுக்காக ஒப்படைச்சாச்சு. ஒரு தனிநபரால இவ்வளவு செய்ய முடியுமாங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்கேன். சும்மா எல்லாம் வரல. சும்மா ஒரு நோட்டை கொடுத்தேன், புக்கை கொடுத்தேன், 2 முட்டாயை கொடுத்தேன், அதை கொடுத்தேன், இதை இல்ல. உங்களுக்கே தெரியும், நீங்க வேணா நீங்க பாருங்க. அது சபாநாயகர் ஒரு மீட்டிங்ல அத்தனை ஊர் பேருன்னு சொல்லி இத்தனை ஊர்களுக்கு அவர் கட்டி கொடுத்திருக்காரு. எல்லாருக்கும் கல்வெட்டுகள் இருக்கு, எல்லாமே ப்ரூவ்டு. அதனால இவ்வளவு நல்லது மக்களுக்கு செய்திருக்கோம். நான் செய்த நல்லதும் அவங்க கைக்கு போயிருக்குது. நல்லது செய்யறவங்களுக்கு தானே கொடுப்பாங்க. களத்துல இறங்கி வேலை செய்யறதுக்கு அவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையில இருக்கேன். தலைவர் மேல ஒரு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கேன். அவர் என்ன முடிவு எடுத்தாரோ அதைத்தான் நம்ம ஏத்துக்க போறோம். இல்ல, இப்போ இவ்வளவு நல்லது செய்யணும் அப்படின்னா ஒரு அதிகாரம் வேணும், ஆட்சி வேணும் அப்படிங்கிறது நியாயமான ஒரு விஷயம் தான். இது நீங்க தாவிக்கால இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாவே கிடைச்சிருக்கும் இல்லையா? தாவிக்கையில தான் நம்மள இதுவே பண்ணலையே மேடம். தாவிக்கையில தான் விஷவண்டுகள் விஷ வலையை உருவாக்கி இருக்குன்னு அவங்க அப்பாவே சொல்லியிருக்காரு. அவங்க அப்பாவே உள்ள விட மாட்டேங்கிறாங்களே அந்த விஷ வலைகள். இப்ப பிடி செல்வகுமார் திரும்ப வந்துட்டா நம்ம நம்பர் 1 இடத்துல அவர் கூட இருக்கல, நம்ம அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கிறாங்க. அவங்க அப்பாவும் நானும். அப்பாவும் வெளியே போறாரு. அதுக்கு அடுத்தபடியா நான் நம்பிக்கைக்கு பாத்திரமா புலி இலிலாம் படங்கள்லாம் பண்றேன், பைனான்ஸ் பிரச்சனைகள் எதுனாலும் என்ன விட்டுதான் பண்றாரு. அந்த விஷ ஜந்துக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டுலாம் இருக்கு. எப்படி கொட்டலான்னு பாத்துட்டு இருக்கும்போது ஒரு நம்ம கெட்ட நேரத்துக்கு அந்த டைம் பார்த்து உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு, படம், தோல்வி, புலி, அப்போ அவங்களுக்கு இல்லாதது பொல்லாதது இப்ப நம்ம பார்க்க முடியல. ஒரு வாரமா அவரை சந்திக்க முடியாத நேரத்துல பாலுக்குள்ள விஷத்தை ஊத்தி விடுவாங்க இல்லையா, அவ்வளவு விஷத்தையும் ஊட்டி தொடர்பே இல்லாம நல்லா ஆக்கிட்டாங்க. அப்போ நான் அதுக்காக ஒதுங்கி போக முடியுமா? அங்க இல்லாட்டும் நான் என்னுடைய தனி பாணி இருக்கு, எனக்குன்னு உழைக்கிற கெப்பாசிட்டி இருக்கு. மற்றவங்க மாதிரி எனக்கு மூலையில முடுங்குற ஆள் இல்லை, என்ன யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் உழைக்கிற நான் தனியா கலப்பை மக்களுக்கும் அது சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். நிறைய படங்களும் ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருந்திருக்கேன். என் தொழிலையும் செய்யதான் செய்யறேன். தொழில் மூலமாக வருகிற அந்த வருவாய்களை இந்த மாதிரி இதுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். குடும்பத்துக்கிட்ட சொல்லிட்டேன், குடும்பத்தை என்கிட்ட வராதீங்கன்னா ஒதுக்கி விடல. உங்களை படிக்க வச்சாச்சு, உங்களுக்கு தேவையான இனி நான் வேலை செய்யறது வருகின்ற வருவாய் அவ்வளவு என்னுடைய உழைப்பின் மூலமா வருதுன்னா அந்த மக்களுக்காக தான் செய்வேன். அதுவும் குறிப்பாக ஏழை மாணவர்களுக்கு. நிறைய பேர் மற்ற இதுக்கெல்லாம் கேட்பாங்க, நான் அதுக்கெல்லாம் ரொம்ப பண்றது கிடையாது. ஸ்கூலு அவங்களுக்கு கலையரங்கம் இல்லைன்னா கலையரங்கம், அங்க விளையாட்டு திடல் இல்லைன்னா விளையாட்டு திடல், அவங்க படிப்பு, அவங்களுடைய வளர்ச்சி,
அவங்களுடைய உடல் ரீதியா அவங்க மன வளர்ச்சி, அவங்களுக்காக கருத்தரங்கங்கள், அவங்களுக்கு தன்னம்பிக்கை உருவாக்குறது, இந்த மாதிரி செயல்பாடுகள்ல தான் நான் முழுக்க இறங்கியிருக்கேன். அவதூறு பண்ணக்கூடாதுங்கிறத மேடம். அவர் என்னன்னா, அவரை பற்றி இப்ப எதுக்காக நான் இவ்வளவுக்குள்ள சொல்றேன்னா, என் பையன் அவர் கூட போய் ஒரு பைக்ல மோதி, ஒரு பால்காரர் பையன் மோதி இப்ப ஐசியூல இருக்கான் பாத்தீங்களா? நீங்க தஞ்சாவூர் இதுல ஒரு நடிகனை பார்க்கணும்னு சொல்லி ஆர்வத்துல காலேஜுக்கு கட் அடிச்சுட்டு போயிருக்கான். அப்ப அந்த பால்காரர், அவங்க அப்பா பால் விற்கிறவர், அவரு வேதனையில சொல்றாரு, என் மனைவிக்கு இப்பதான் வந்து 12 லட்சம் ரூபாய் கொடுத்து அவளுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கேன், அதுக்கடையில இப்படி நடந்தது, போகாதன்னு சொன்னேன், நடிகர்கள்லாம் வரமாட்டாங்க, அவங்க எல்லாம் ஏமாத்துறவங்க, பாக்குறதுக்கு தான் டைலாக், ஒரு பஞ்சு டைலாக்கு 1 கோடி பேரை போய் சென்றடைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. ஒரு நடிகன் வாயிலிருந்து இருந்து வரும் ஒரு வார்த்தை 1 கோடி பேருக்கு போய் சேர்ந்துரும். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா ரஜினி சொல்ற வார்த்தை வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிடும். அதே மாதிரி தாட்டா இது, அது நிஜத்துக்கு உதவாது. எவ்வளவு சொல்லி பார்த்தேன், அவன் கேட்கல. இன்னைக்கு ஐசியூல நான் தான் இருக்கேன், என்கிட்ட பணம் இல்லை, என்ன செய்யறது, பெத்த பிள்ளை காப்பாற்றணும், கடனுக்காக அலைஞ்சு திரியன்னு சொல்றாரு. இது பேட்டிகளை பாக்குறோம். எதுவுமே நான் பொய் சொல்லல மேடம், உண்மைகளை உங்களுக்கு சொல்றேன், உங்ககிட்டே ஒப்படைச்சிடுறேன். திரும்பவும் நீங்க பேட் கமெண்ட் போடதான் செய்வீங்க. அதை பார்த்து ஒரு 10 குடும்பமா நிறைய பேர் நல்லா சொன்னீங்க சார், என் பையன் திருந்திட்டான் சார் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு போன் வருது. நிறைய பேர் போன் என் நம்பர் எல்லாம் கேட்டு, என் பையன் இப்பதான் திருந்திருக்கான், அந்த முடி வெட்டுறதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டான், இப்ப அங்க போக மாட்டேங்கிறான், இந்த எல்லாத்தையும் திட்டி போட மாட்டேங்கிறான், வேலைக்கு போறான், படிக்க போறான். எதுக்காக சொன்னா திரும்பவும் ஒண்ணு சொல்றேன். இப்போ ஒரு இடையில ஒரு சண்டை போட்டு ஒரு 15 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த சண்டை தகராறு போட்டதுல, இந்த இதுக்கு மாநாடுக்கு வந்ததுல, அதுல பாத்தீங்கன்னா 2 பேர் காலேஜ்ல படிக்கிற பசங்க. எஃப்ஐஆர் போட்டா என்ன ஆகும்? இவர் பண்ணிடுவார், அது வரைக்கும் நான் சொல்லுவார் எல்லாம் சொல்லிட்டு எங்க போவார்? ரவுடி ஆட்சிகளா பண்ண போறீங்க? ரவுடி விஷயத்தை பற்றி சொல்லி கத்து கொடுத்துட்டு இருக்கீங்களா? அந்த பசங்க அந்த வீட்டு அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? அதுல இன்னொரு பையன் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பையன், வெளிநாட்டுக்கு ஓகே பண்ணி வச்சிருக்க மேடம். எஃப்ஐஆர் ஆனா வெளிநாட்டுக்கு போக முடியாது இல்லையா, வாழ்க்கை போச்சுலாம் மேடம். அதே மாதிரி இன்னொரு பையன் மிலிட்டரிக்கு போகக்கூடிய பையன், மிலிட்டரியில இது இடம் கிடைச்சிருக்கு, அவன் வாழ்க்கை என்ன ஆகும்? அப்போ இவங்க மேல எஃப்ஐஆர் போட்டா என்ன ஆகுங்கிறது ஏதாவது ஒண்ணு சொல்லி கொடுக்குறீங்களா? தப்பா போகாதீங்க, தப்பா பேசாதீங்க, கமெண்ட் போடாதீங்க. ஒரு தலைவர் இருந்தது சொல்லணுமா சொல்லக்கூடாதா? நான் சொல்றேன் நியாயம் இருந்தா சொல்லக்கூடாது. இல்ல நீங்க சொல்ற தப்புன்னா தப்புன்னு என்கிட்ட சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நான் இந்த நியாயத்தை தான் சொல்லி கொடுக்குறேன். நான் எனக்கு ஓட்டு போடுங்க இது போடுங்கன்னு யார்த்தையும் கேட்கலையே. நான் பட்ட அனுபவம், நான் பட்ட கஷ்டங்கள், நான் பட்ட அந்த உழைப்புல நான் பட்ட அனுபவத்தை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னை விட யாருக்கும் இந்த தமிழ்நாட்டுல விஜய் பற்றி சொல்றதுக்கு யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது, யாருக்கும் எதுவும் தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும் என்பதால் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன். உங்க வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, உங்க பணத்தை விட்டுறாதீங்க. நீங்க பணம் எல்லாம் விட்டுட்டு எலெக்ஷன்ல நின்னோ இல்ல கட்சிக்காக செலவு பண்ணி நீங்க விட்டுட்டீங்கன்னா, நீங்க வந்து உங்க ஊர் மதிக்காது, உங்க குடும்பம் மதிக்காது, உங்க கூட இருக்கவன் மதிக்க மாட்டான், உங்க நண்பன் மதிக்க மாட்டான், உங்க கட்சி மதிக்காது, உங்க கட்சியில இருக்க தலைவன் மதிக்க மாட்டான். கடைசியில நீங்களா நினைக்கிறீங்களா தளபதினு நினைக்கிற அந்த விஜய் தோத்து போய் நின்னா அந்த பக்கமே போக மாட்டார், விட மாட்டார், டட்டால் விட்டு கழுவும்பார், கிட்டே சேர்க்க மாட்டார். நீ தற்கொலை பண்ற எண்ணத்துக்கு தான் நீ போகணும். உன் மனசு உடைஞ்சி நீ அவ்வளவு விரக்தியான இடத்துக்கு தான் நீங்க போகணும். உன்னை தயார்படுத்துவதுக்கு தான் நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக நான் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க நீ தயவு செய்து அந்த இதுக்காக நீ நினைக்காத, கட்சியில இருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு ரசிகனுக்கும் நானும் உங்களை உருவாக்குறதுல எனக்கு ஒரு காரணம் இருந்திருக்கு. விஜய் வள்ளல், விஜய் பாரி வள்ளல், விஜய கர்ணபரவு, அந்த பரவு, இந்த பரவு என் புக்குகள் மூலமா நான் எழுதி, விஜய் ரசிகன் மூலமாக, பிரியமடன் விஜய் மூலமாக ஏதோ எழுதி நானும் உங்களை ஈர்க்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கேன். அப்ப இன்னைக்கு நீங்க இப்பதான் எனக்கே பக்குவம் வருது. எனக்கே சமீப காலமா தான் ஒரு 5 ஆண்டுகளா தான் நான் யோசனை பண்ணி போட்டேன். நம்மளே நடுரோட்ல விட்டுட்டாரு, இவ்வளவு உழைச்ச நம்மளே விட்டுட்டாரு. நான் யோசிப்போம் இல்லையா? இப்ப என் பையன் விஜய் என்ன பார்த்து விஜய் ரசிகனா தான் இருக்கான். அவன் அப்பாவுக்கு இப்படி நடந்த உடனே அவன் எப்படி இருப்பான்? இருப்பானா? இப்ப எல்லாரும் தெரிய ஒவ்வொருத்தருக்கும் தெரியணும்ல. என் மேல பெரிய கோபத்துலதான் இருப்பாரு. இவ்வளவு சொல்றது எப்படி விடுவாரு? எது வேணாலும் பாத்துக்கலாம், என்ன ஒரு உயிர் போயிட்டு போட்டு. ஆனால் என் தர்ம சிந்தனைப்படி இந்த ரசிகர்களுக்கு நிறைய விஷயத்தை உணர்த்த வேண்டும், அந்த குடும்பத்தில் உள்ள பெற்றோர்களுக்கு உணர்த்த வேண்டும். எப்படி ஒரு புற்றுநோய் மாதிரி அந்த ஒரு புற்றுநோய் எப்படி உடம்புல அங்கங்க செல்லரிச்சு அந்த உடம்ப கெட்டிச்சவராக்கிடுமோ, இந்த நடிகருங்கிற முகத்துல நீங்க தயவு செய்து சினிமா பார்க்கறதுலயே நிறைய அழிஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா சினிமா பார்க்கும்போது வெறும் சினிமா மட்டும் பார்க்க போறது இல்லை. விழாக்கள் டிக்கெட் வாங்குறாங்க, பணம் போச்சா, ஒரு நாள் வேலையை விட்டுட்டு 2 நாள் வேலையை விட்டுட்டு கொடி கட்ட போறேன், அது போட்ட போறேன், வேலை ஓனர் விடுவாரா? ஒரு இடத்துல உங்கள்கிட்ட ஒரு ஓனரா இருக்கவங்கிட்ட வேலைக்கு வரோம், 2 நாள் லீவ் போட்டு அங்கங்க போனா விடுவாராங்க? உங்க பணம் போச்சு, வேலை போச்சு. வேலை எதுக்கு போகட்டா? இவன் ஒரு புஷியானந்தனி ஒருத்தருக்கு மாநில செயலாளர் என்ன சொல்றான், மாநாடு நடக்குது,
அவர்கிட்ட போய் லீவு கேட்டானா, லீவு தர மாட்டானா, உன் வேலையும் வேண்டாம், உன் போனஸும் வேண்டாம், உன் சம்பளமும் வேண்டாம், என் தலைவன் மாநாடு நடத்துறான், அது போதும், அவன் பார்த்துக்கிறான்னு சொல்லி வந்தான். பொத்தாம் போதுமா இப்படி பேசினா போதுமா மேடம்? அவ்வளோ ஒரு வேலையை விட்டு தந்தா சாப்பாடு யார் போடுவா? அந்த குடும்பத்தை யார் பாப்பா? அப்ப எவ்வளவு ஒரு அறிவியலித்தனமா பேசுறான்னு பாத்தீங்களா? இதனால சமுதாய புரட்சி நடக்குமா? என்ன புரட்சி நடந்துறேன்னு சொல்றீங்க? இந்த கோவத்துலதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக நான் இப்படி பேசுறேங்க, எனக்கு ஓட்டு போடுறோம், என் மேல உள்ள நல்ல நட்பு, இந்த சமுதாயத்துல ஒரு 10 வராது எனக்கு போன் வரும் டெய்லி. நல்லா பேசுனீங்க சார், பையன் பார்த்துட்டு நிறைய குடும்பங்கள், புது புது குடும்பங்கள் இருந்தெல்லாம் போன் வரும். சார் நல்ல நேரம் நீங்க இப்படி பேசுறது, எல்லாம் நாங்க அப்படியோ இப்படியோ நினைச்சிட்டு இருந்தோம். சினிமா பார்த்துட்டு என் தங்கச்சி மாதிரிலாம் அவரு திருப்பாச்சியில காப்பாத்தினார் இல்லையா, அவர் நல்ல டான்ஸ் ஆடுறாரு இல்லையா, அவர் எவ்வளவு ஒரு ரவுடிகள் கூட எவ்வளவு மோதி அடிக்கிறாரு இல்லையா, பறந்தெல்லாம் எப்படி அடிக்கிறாரு, ஐ எம் வெயிட்டிங் என்ன ஸ்டைலா சொல்றாரு, இதெல்லாம் பார்த்து அங்க என் பிள்ளைகள்லாம் இப்படிலாம் இருந்தது. இப்பதான் அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. நிச்சயமாக ஒரு தெளிவு பிறக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பா மக்களுமே தெளிவு பெறுவாங்க சார். நன்றி, வணக்கம்.